கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டவர்களில் ஒரு சிலர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது 6 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் எழில் வழங்க பல்வேறு தகவல்களை கேட்கலாம். எழில், வணக்கம். இப்ப புதுச்சேரியில எவ்வளவு பேர் வரை சிகிச்சை பெற்று வருகிறார்கள்? 6 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ன சொல்கிறது மருத்துவமனை நிர்வாகம்? கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து நேற்று முன்தினம் 19 பேர் மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சியில் இருந்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வரப்பட்டு அனுமதிக்கப்பட்டனர். இதில் அன்றைய தினமே 3 பேர் உயிரிழந்தனர். தொடர்ந்து 16 பேர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 16 பேரின் உடல்நிலையும் கவலைக்கிடமாக உள்ளதாக நேற்றைய தினம் ஜிப்மர் மருத்துவமனையானது மாலை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இதில் 10 நோயாளிகளுக்கு மூச்சு சம்பந்தப்பட்ட சிரமம் இருந்ததால் அவர்களுக்கு வெண்டிலேட்டர் கருவி பொருத்தப்பட்டு தொடர்ந்து உயர்காக்கும் சிகிச்சை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மீதம் உள்ள 6 பேர் தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளதாக ஜிப்மர் மருத்துவமனையானது தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரை மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் அனைத்து உயர்ரக சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் இந்த 6 நோயாளிகள் தொடர்ச்சியாக கவலைக்கிடமாக உள்ளதாக ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த 6 பேரையும் காப்பாற்றுவதற்கான அவர்களது உயிரை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். குறிப்பாக கூற வேண்டுமென்றால் இந்த 6 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ள என்ற ஒரு தகவல் வெளியான நிலையில் அவரது உறவினர்கள் கலக்கத்தில் உள்ளனர். மேலும் உயிரிழப்பு ஏற்படக்கூடாது என்ற ஒரு பிரார்த்தனையும் இறைவனிடம் அவர்கள் முன்வைத்துள்ளனர். இருந்த போதிலும் ஜிப்மர் நிர்வாகமானது இந்த 16 பேரின் உயிரையும் காப்பாற்றுவதற்காக தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்ப 6 பேருக்கும் கவலைக்கிடம் அப்படின்னும் பொழுது மற்றவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? இதில் யாருக்கேனும் இந்த கண் பார்வை போய்விட்டது அப்படின்னோ இல்ல கை கால் செயலிழப்பு அந்த மாதிரியான தகவல்கள் ஏதேனும் வெளிவந்திருக்கிறதா? அவர்களுடைய நிலை என்ன எழில்? நிச்சயமாக, அதாவது குறிப்பாக கூற வேண்டுமென்றால் இந்த விஷச்சாராயத்தை பொறுத்தவரை உடனடியாக எந்த ஒரு ரியாக்ஷனும் தெரியாது என மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். அதாவது நல்லபடியாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். திடீரென அவர்களது உடலில் அந்த விஷச்சாராயத்தின் விஷமானது முழுவதுமாக பரவி அவர்களுக்கு அதாவது இணை நோய் இருந்தால் அவர்களது உயிர் பலி வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் நீங்கள் கூறியது போல இந்த கண் பார்வை குறைபாடு உள்ளிட்ட எந்த பிரச்சனையும் தற்பொழுது வரை இங்கு அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு இல்லை. இருந்த போதிலும் தொடர்ச்சியாக அவர்களை 16 பேரையும் தொடர்ச்சியாக ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் கண்காணித்து வருகின்றனர். அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியிலும் ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் இந்த 6 பேரின் இந்த நிலையானது கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இது நேற்றைய தினமே 2 பேர் மிகவும் மோசமான நிலையில் இருந்தனர். அவர்கள் சற்று தேறி உள்ளதாக ஜிப்மர் நிர்வாகமானது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.